எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகையை உழவர் பண்டிகை, உழவர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பண்டிகைக்கு முக்கியமான காரணமே நம்ம உழவர்களுக்கு நன்றி சொல்றதா அமைஞ்சிருக்கு. உழவர்களுக்குன்னா உழவு தொழிலுக்கு உதவி புரிந்த சூரியனுக்கும் அப்புறம் மாடுங்களுக்கும் அதான் மாட்டு பொங்கல். இப்படி நன்றி தெரிவிக்கிறத ஒரு பழக்கமா தமிழன் அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அதான் 2040 வருஷம் முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவரும் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு குறளும் எழுதியிருக்காரு. இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தை மாதத்துல எல்லார் குடும்பத்திலையும் நல்ல வழிகள் பிறந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு தமிழ் மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரம் ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல மகம், ஆவணி அவிட்டம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் அப்படின்ற மாதிரி தை மாசத்துக்கு என்னன்னா, தை மாசத்துல சிறந்தது பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரம் தை மாசத்துல வரப்போ என்ன ஆகுதுன்னா அதான் தைப்பூசம்னு கொண்டாடுறாங்க. அந்த தைப்பூசம் அந்த நாளைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? இது ஏற்கனவே தைப்பூசம்ன்ற ஒரு வீடியோல முதலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப இதை சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த வருடத்துக்கான தைப்பூசம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருது. அந்த தைப்பூசத்துல அப்படி என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, எதனால தைப்பூசம் ரொம்ப முக்கியமா கருதப்படுது அப்படின்னு பார்ப்போம். இந்த தைப்பூசம் அன்னைக்கு தான் சிதம்பரத்துல சிவபெருமான் நடராஜர் கோலத்துல காட்சி அளிச்சு நடனமானது. இந்த தைப்பூச தினத்து அன்றுதான் சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் அவங்க அம்மாவிடம் வணங்கி வேலை வாங்கியது. இந்த தைப்பூச தினத்தன்றுதான் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்தது. இந்த தைப்பூச தினத்து அன்றுதான் வள்ளலார் ஞானமடைந்தது. இப்படி பல காரணங்கள், பல விஷயங்கள் இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துல நடந்ததுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாள் ஒரு சிறந்த நாள், இந்த நாளைக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க வேண்டுதல்களை எல்லாம் கூட நிறைவேற்றுறதுக்காக தைப்பூசத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அது முருகன் கோயிலா இருக்கட்டும், இல்ல சிவபெருமான் கோயிலா இருக்கட்டும், தைப்பூசம் அன்னைக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார்கள். இப்ப நீங்க கூட உங்களுக்கு தீராத ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முருகனை நினைச்சு அடுத்த வருஷம் தைப்பூசம் அன்னைக்கு நான் இந்த கோயில்ல இதை பண்றேன், எனக்கு சால்வ் பண்ணி கொடுனாக்கா தானா சால்வ் ஆகும். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனிதனை நம்புவதை விட இறைவனை நம்புவது சால சிறந்தது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்களும். நம்மளை வழி நடத்துகின்ற அந்த சக்தி ஒரு சில தினங்களிலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த உலகத்துல. ஏன்னா பல பேர் ஒரு இடத்துல கூடி ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. இது ஏற்கனவே நான் சொன்ன ஹவ் டு டூ மிராக்கிள்ஸ்லயே அதே டெக்னிக் தான். ஒரு மாசத்துல ஒரு நாள் நம்ம மதம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா அந்த நாளையில ஏகப்பட்ட கூட்டம் கூடும் ஒரு இடத்துல. அப்ப அந்த இடத்துக்கே ஒரு சக்தி வருது. அதனால இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா அன்னைக்கு ஒரு நாள் வெஜிடேரியனா இருந்து முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இறைவனை நினைத்து உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லுங்கள். கண்டிப்பா இறைவன் கேட்பார். என்ன ஒண்ணு, நம்மளுடைய கூழ்நிலைக்கு ஏற்ப, கிரக நிலைக்கு ஏற்ப கொடுக்கறத கொஞ்சம் தள்ளி கொடுப்பாரே தவிர கண்டிப்பா கொடுப்பார் நல்ல விஷயங்களை. ப்ளீஸ் டேக் கேர்.